லைஃப் மாறுறதுக்கு ஒரு நாள் போதும். ஆனால் அது நல்ல விதமாக மாறுதா இல்லை கெட்ட விதமாக மாறுதாங்கிறத பொறுத்து தான் இதுக்கு மேலே நம்ம வாழ போகிற வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன ரிசல்ட்டுன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். HbA1c. எப்படியோ எதுவும் கெட்டதாக வரப்போகிறது இல்லைங்கிற நம்பிக்கையில் நான் இருந்தேன். 8 o'clock மேலே தான் ரிசல்ட் வந்தது. நானும் ஒரு ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கும் இதை பற்றிலாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால அந்த ரிசல்ட் வந்ததும் நான் தான் அதை ஆர்வக்கோளாறில் முதல்ல பிரித்து பார்த்தேன். அண்ட் மை HbA1c வேல்யூ இஸ் மோர் தென் 12. தட் மீன்ஸ் ஐ எம் டயபெட்டிக். அந்த ரிசல்ட்டை பார்த்ததும் ஒரு நிமிஷம் எனக்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் நாங்கள் அதை டாக்டர்ஸ் கிட்ட காட்டினோம். தே கன்ஃபார்ம்டு தட். இருந்தாலும் அப்போ அந்த நிமிஷம் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. எனக்கு ஜெனட்டிக்காகவும் அது இல்லை. ஏன்னா என் ஃபேமிலியில் யாருக்குமே இது வரைக்கும் டயபெட்டிஸ் இருந்ததில்லை. அப்படியே இருந்தாலும் எனக்கு அதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி டயபெட்டிஸ் இருக்கணும்னு நான் டாக்டர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அவங்க சொன்னது சம் ரேர் கேசஸில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அண்ட் இன்றைக்கே நீங்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஸோ நாங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் செகண்ட் ஒப்பீனியனுக்காக வேறு ஒரு டாக்டர்கிட்ட போனப்போ தான் எனக்கு இன்னும் பல உண்மைகள் தெரிய வந்தது.